எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 23/2/2026 அன்று மாலை காஞ்சிபுரத்தில் மாண்புமிகு பண்ருட்டியார் அவர்களால் தொடங்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனது 89ஆம் வயதில் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். இதுவே மிகப்பெரிய கின்னஸ் சாதனை. இதுவரைக்கும் 89வது வயதில் இந்த உலகத்தில் யாரும் கட்சியை தொடங்கியதாக இல்லை. ஏனால் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் மிக மோசமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க பணம் சம்பாதிப்பதற்காகவே கட்சி நடத்துகிறார்கள். முழுக்க முழுக்க பணம் சம்பாதிப்பதற்காகவே ஊழல் செய்வதற்காக அரசியல்வாதிகளாக வருகிறார்கள். இந்த நிலையிலிருந்து மாற்றி அமைக்க ஒரு நல்ல கட்சி தேவை என்பதை உணர்ந்து தன்னுடைய 89வது வயதில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கினார். அதை இந்த நாட்டு மக்கள், தமிழக மக்கள் அனைவரும் பயன்படுத்தி ஒரு நல்ல கட்சியை, நல்ல ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் ஏடிஎம்கே என்கின்ற கட்சியையும் பண்ருட்டியாரையும் பயன்படுத்தி அந்நாளை நல்ல வழியில் இட்டு செல்ல அனைவரும் பின்வர வேண்டும், அனைவரும் தொடர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பண்ருட்டியார் 1967 எம்எல்ஏவாக டிஎம்கேவில் இருந்தார். இப்போது அண்ணா மறைவுக்கு பிறகு, கலைஞர் மறைவுக்கு பிறகு அவர் டிஎம்கேவில் இருந்தால் அவர்தான் தலைவராக அந்த கட்சியில் இருந்திருக்க வேண்டும். ஏடிஎம்கேவில் எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஏடிஎம்கேவில் எம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் தலைவராக அவர் இருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்தான் தலைவராக இருந்திருக்க வேண்டும். அவர்தான் ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராக கொண்டு வருகிறார். அதற்கு பிறகாவது அவர் பண்ருட்டியாரை அந்த கட்சியை நிர்வகிக்க விட்டிருக்க வேண்டும். ஆனாலும் மாறி மாறி அனுபவிக்கிறார். அவருக்கு தகுதி, திறமை, பலம், ஆற்றல் எல்லாமே இருக்கு. இருந்தும் அவர் தகுதியில் 10ல் 1, 100ல் 1 தகுதி இல்லாதவர்கள் கூட அவரை ஓரம் கட்டிவிட்டு இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக பயன்படுத்தி இருந்தால் திமுக ஆட்சியிலேயே வந்து இருக்காது. ஆனாலும் ஒரு நல்ல கட்சி, நல்ல ஆட்சி இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்து, அவர் உணர்ந்தது மட்டுமில்லை, அவரை சுற்றி இருக்கிற பலரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் இந்த எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை தொடங்கி இருக்கிறார். அந்த கட்சியில் அனைவரும் பயணித்து மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பது இந்த நாட்டுக்கு நல்லது என்பதை எல்லாருக்கும் நான் உறுதியுடன் தெரிவிச்சுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, இப்ப 26 மே மாசம் நடக்கக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி என்கின்ற 2 பெரும் கூட்டணிகள் இருக்கு. இத்தனை தேர்தலாக வந்தா திமுக ஜெயிக்கும், இல்லைன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கும். இது விட்டா அது, இது விட்டா இதுன்னு இந்த 2 கட்சி தான் மாறி மாறி வரும். இப்போது இது இல்லாம மாற்று கட்சிகளாக நாம் தமிழர் கட்சி, சீமான் தலைமையிலும் ஒரு வலுவான ஒரு கட்சி இருக்கு. நடிகர் விஜயனுடைய தலைமையிலும் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, அதுலயும் வந்து வலிமையான கட்சியா இருக்கு. இப்ப 4 முனை போட்டி மாதிரி ஆயிட்டுது. இதுல இருந்து இப்ப திமுக என்கின்றதற்கு எதிர்ப்பு அலை ஓட்டுகள் நிறைய இருக்கு. திமுக வரக்கூடாதுன்னு தமிழகத்துல நிறைய பேர் விரும்புறாங்க. ஆனா திமுகவுக்குன்னு திமுக காரன் செருப்பால் அடிச்சா கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 30% ஓட்டுகள் ரிசர்வா இருக்கு. அது வந்து மாறாது. அவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டுகள், கிறிஸ்டின் ஓட்டுகள், அது மாதிரி தெலுங்கர்கள் ஓட்டு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் அப்படி இப்படின்னு பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வாக ஒரு 30% கட்சிக்காரன் நாங்க என்னதான் பண்ணாலும் குடிச்சிருக்கான். ஆமா, ஓடி வராங்க. No, no, no. Go back, go back. Go back, go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. What is happening? There are a lot of cars. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. It's not safe at all. Okay.
நாங்க அந்த காலத்துல இருந்து திமுக தான் இருக்கோம், நாங்க அதுல இருந்து நாங்க மாற மாட்டோம், எங்க பரம்பரையால் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறவன் இப்படின்னு பார்த்தா 30% ஓட்டுகள் திமுகவை விட்டு எட்டவே போவாது என்ன செஞ்சாலும். பாக்கி இருக்கிற 70% ஓட்டுக்களை ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கு வந்துட போறது இல்லை. அதுல விஜய்க்கு, சீமானுக்கு மற்றும் சிறு சிறு கட்சிகள், சுயேட்சைகள் இப்படின்னு போயிடும். இதை கவர்ந்து இழுப்பதற்கு அதிமுக ஒரு தலைமை நன்னாக இருக்கும் ஆட்சியை வந்தால் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. அதற்கு கூட்டணி கட்சிகளுடைய பலம் தேவை. இந்த சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் வேல்முருகனுடைய கட்சி, வேல்முருகனையும் பண்ருட்டியாரையும் தன் கட்சி கூட்டணியில் சேர்த்திருக்கணும். அவர்களுக்கு அந்த தமிழக வாழ்வுரை கட்சிக்கு ஒரு 5 சீட்டு, எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ருட்டியாருக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்து ஏடிஎம்கே கூட்டணியில சேர்த்துக்கிட்டா ஒரு 150 - 200 தொகுதிகள் ஏடிஎம்கே கூட்டணிக்கு கேரண்டியா கிடைக்கும். வெற்றி என்பது தேர்தலுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்டதாயிடும். அதை அவர் நழுவ விட்டு தான் மட்டுமே இந்த அதிமுகவுக்கு உரிமையாளர் மாதிரியும், தனக்கே சொந்தமானது மாதிரியும், தனக்கே ஏகப்பட்ட எம்ஜிஆர் மாதிரி செல்வாக்குள்ளவர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. கூட்டணிகளை பலப்படுத்துவதில் அவர் முனைப்பு காட்டணும். அப்பதான் வெற்றி மிக உறுதியாகும். இல்லை என்றால் ஓட்டுகள் சிதைந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்ற கட்டத்துல விஜயனுடைய பல கூட்டம் கட்டுக்கடங்காத நிக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலையும் பலமான பேச்சாளர்கள், வலிமையான தலைவராக இருக்கான் சீமா. நீங்க இதை மீறி ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஏடிஎம்கே எடப்பாடி இவரையும் பண்ருட்டியாரையும் வேல்முருகனையும் தன் கட்சி கூட்டணியில் சேர்த்து அவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் இந்த கட்சி அடுத்த இந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு சரியான வாய்ப்பு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் உள்ள கட்சிகளையும் தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து கொண்டால் 200 தொகுதிகளுக்கு மேல ஏடிஎம்கே வெற்றி அடையும். அதனால இந்த 2026 தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயிப்பது ஏடிஎம்கே கையில் தான் இருக்கிறது. இந்த பதிவை எடப்பாடியினுடைய காதுகளுக்கு செல்லும் வரை நம்முடைய தலைவர்களிடம் ஒப்படைச்சு இதை கொண்டு போய் சேருங்க. அதனால இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய வெற்றி, எடப்பாடியினுடைய வெற்றி தமிழகத்தினுடைய வெற்றியாக கருதப்படுது. திமுகவை தோற்கடிப்பதற்கு எல்லாரும் விரும்பினாலும் எடப்பாடி அதை விரும்பினால் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும். அதற்கு பண்ருட்டியாரையும் வேல்முருகனையும் முதல் கட்டமாக இணைக்க வேண்டும் அந்த கட்சியில.